கரப்ஷன் இருக்கா இல்லையான்றதை இங்க கண்டுபிடிக்கணும்னா இங்க இருந்தா பார்க்கணும். அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் இங்க வராங்கன்னா ஏன் வராங்க, அங்க இருக்கக்கூடிய எக்ஸ் மினிஸ்டர்ஸ் இங்க வராங்கன்னா ஏன் வராங்க, ஆதவர்ஜுனா அவர்கள் இங்க வராருன்னா ஏன் வராரு, செங்கோட்டையன் அவர்கள் இங்க வராருன்னா ஏன் வராரு. பழனி கோயிலோட நிலத்தை, கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை 100 கோடி மதிப்புள்ள நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்ச்சையாக போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ விஜய் சொன்ன மாதிரி நிஜமாவே ஊழல் எங்கள் பிளட்டோட கலந்துருக்கு போல. தாவேகா நிர்வாகிகள் 2 பெண்களை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு பாலியல் ரீதியா சிக்கல் கொடுத்துருக்காங்க. நாகர்கோயில்ல கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு. ஆமா, சபரிவர்மன் அப்படின்ற ஒரு நபரை கொண்டிருக்காங்க. 19 இடத்துல அடி. அவர் பண்ண தப்பு என்னன்னா குட்கா வித்திருக்காரு அவரோட கடையில. குட்கா விற்கிறது ஒன்றும் அவ்வளோ தப்பு, ஆனா ஒருத்தர் அடிச்சு கொள்வது தவறு கிடையாது. விஜய் அவர்களை செலிப்ரேட் பண்றது, விஜய் அவர்களை குளோரிஃபை பண்றது, விஜய் அவர்களோட மாச செலிப்ரேட் பண்றது, அதை ஒரு கல்ச்சரா மேல இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸே பண்றாங்க. இந்த ஆட்சிக்கு 60 நாள்ல கிட்டத்தட்ட 4 கஸ்டோடியல் டெத் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஆட்சிக்கு 60 நாள்ல இங்கே 4 நடந்திருக்கு அப்படின்னா 5 வருஷம் முடியும் எத்தனை வருங்கிறத யோசிக்க முடியுது நம்மளால. அப்ப அந்த ஏரியால சேஞ்சே பண்ண முடியாதா இவங்களால? இவங்க தூய அரசியல் பண்ணல, மாற்றத்துக்கான அரசியல் பண்ணல. இவங்கனால எதையும் மாற்ற முடியாது. உங்களுக்கு ஒண்ணு மாற்றணும்னா நீங்க மக்களை ஆர்கனைஸ் பண்ணணும். பை த பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷன். நம் நிகழ்ச்சி இன்றைய சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் கேப்ரியல் அவர்கள். பிரதர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு திரும்ப இன்டர்வியூ பண்றோம். தாவேகா கட்சி தொடங்கிய போதே அவங்க கையில் எடுத்த முக்கியமான விஷயத்துல ஒன்று ஊழல். திமுக ஊழல் கட்சி, அதுலேயும் குறிப்பா திமுக ஊழல் கட்சி. ஸோ அதை ஒழிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயமா கையில் எடுத்தாங்க. ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகும் இங்கே சொல்லப்பட்டது இந்த பத்திரப்பதிவு ஊழல், அரசு அலுவலகங்கள் இருக்கக்கூடிய ஊழல், எல்லா ஊழலையுமே ஒழிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் பெரும்பாலும் பல தரப்பாலும் சொல்லப்பட்டது. கடைசியாக கரூரில் விஜய் பேசும்போது கூட இந்த ஊழல்லாம் ஒழிக்க முடியாது, பிளட்லே கலந்தது அப்படின்னாரு. ஆனால் ஒழிச்சிருக்கோம்னார். ஆனால் ரீசெண்ட் டேஸில் நம்ம பார்க்கக்கூடிய செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல அரசு பணியாளர்களோட டிரான்ஸ்ஃபருக்காக ஊழல் பண்ணியிருக்காங்கங்கிறது நியூஸ் வந்துச்சு. இப்போ நடந்துட்டு இருக்குது பழனி கோயிலோட நிலத்தை, கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை 100 கோடி மதிப்புள்ள நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்ச்சையாக போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு ஊராட்சி தலைவர் 1,30,000 ரூபாய் கேஷ் வாங்கிட்டாருங்கிற வீடியோ ஆதாரம் மாதிரி வெளியே வருது. அவர் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. பட் எனிவேஸ் இல்லை, இங்கேயுமே ஊழல் பயங்கரமாக நடக்குது. கேரளாவில் தமிழ்நாட்டிலேருந்து போகக்கூடிய கேரளா லாரிஸ்க்கு காசு வாங்குறாங்கங்கிற மாதிரி கேரளா சேனல்ஸில் ஒன்று பண்ணாங்க. ஸோ அப்போ விஜய் சொன்ன மாதிரி நிஜமாவே ஊழல் எங்கள் பிளட்டோட கலந்துருக்கு போல, ஒழிக்க முடியாது போல அப்படிங்கிற மாதிரி ஒன்று தோணுது. இப்போ தாவேகா வந்தாலும் ஊழல் வேணாம், ஊழல் ஒழிக்க போகிறேன்னு விஜய் சொன்னாலும் கட்சி இருக்கக்கூடிய அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்க இல்லை அதிகாரிகள் இந்த ஊழல் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணுமா? ஊழல் டெஃபினட்டாக ஒழிக்க முடியும், ஆனால் தாவேகா மாதிரியான ஒரு கட்சியால் ஒழிக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இப்போ வெறுமனே ஊழலை மட்டுமே மையமாக வச்சு அரசியல் பண்ணக்கூடிய கட்சிகள் இருக்காங்கல்ல, ஊழல் ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவை நம்ம பார்க்க முடியாது. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி நான் மாற்றம் கொண்டு வரேன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுப்போமே. பாஜக ஹிந்துத்துவ அரசியல் பேசினாங்க, திமுக திராவிட அரசியல் பேசினாங்க. இப்படி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமான ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜியை வச்சு அந்த ஐடியாலஜி சுற்றி தான் அவங்க அரசியல் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ஐடியாலஜிலாம் இல்லாமல் வெறுமனே ஊழல், என்வாரன்மெண்டலிசம் இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் பேசுகிறாங்கனாலே இவங்ககிட்ட அரசியல் இல்லைன்னு அர்த்தம். ஐடியாலஜி இல்லைன்னு அர்த்தம். ஐடியாலஜி இல்லை, அரசியலும் இல்லை, ஊழலை மட்டும் மேம்போக்கான விஷயங்கள் மட்டும் எக்ஸாக்ட்லி. ஸோ அதனால தாவேகாவை பொறுத்தளவில் ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்ககிட்ட அதான் சிக்கல். அவங்ககிட்ட ஐடியாலஜி கிடையாது, பெரிய ஸ்ட்ராங்கான அரசியல் கிடையாது, அரசியல் செயல்பாடும் கிடையாது, எந்த முக்கியமான இஷ்யூஸ்லையும் நிலைப்பாடும் கிடையாது. அவங்ககிட்ட நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் ஊழல் ஒழிப்போம். சரி, பவருக்கு வந்தாச்சு, ஊழலை ஒழிச்சிட்டிங்கன்னா ஊழல் ஒழிச்சிட்டோம், அவ்வளோதான். இதை நீங்க எப்படி நீங்க டிஃபைன் பண்ணுவீங்க? ஊழலை ஒழிச்சிட்டோம்னு சொல்றாங்க, இது எப்படி நீங்க மெஷர் பண்ணுவீங்க? கேட்டா நேத்தை விட இன்னைக்கு கம்மியா இருக்கும்பாங்க, ஏதாவது புது கதை சொல்லுவாங்க. இதை மெஷர் பண்றதுக்கான கருவியே கிடையாது, ப்ராப்பரான மெஷரே பண்ண முடியாது. ஸோ அதனால ஸ்டார்டிங்ல இருந்தே அதுதான் பெரிய ஒரு சிக்கல். இவங்க கிட்ட பொலிட்டிக்ஸே இல்லை. இப்ப ஊழல் இருக்குங்க, இன்னைக்கு வரைக்கும் டாஸ்மாக்ல 10 ரூபா வாங்குறாங்க. இதை ஒழிக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க ஒரு 100 பேர் சேர்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ணணும், போனால் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லணும். ஸோ ஊழல் ஒழியணும்னா மேலேருந்து நீங்கள் ஊழல் ஒழிக்க முடியாது, கீழே இருந்து தான் நீங்கள் ஊழலை ஒழிக்கணும். முதல்ல அரசியல் ரீதியாக மக்களை பொலிட்டிசைஸ் பண்ணணும்.
60கள் 50களில் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி அரசியல் ரீதியாக மக்களை பொலிட்டிசைஸ் பண்ணும். ஒன்ஸ் மக்கள் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பொலிட்டிக்கல் ஆக்ஷன் அரசியல் செயல்பாடுல ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஊழலையும் அவங்க தட்டி கேட்பாங்க. பை ப்ராடக்டா ஊழலையும் தட்டி கேட்பாங்க, டாஸ்மார்க்லையும் கேட்பாங்க, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லையும் அவங்க தட்டி கேட்பாங்க, எல்லாரும் தட்டி கேட்பாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே ஆல்ரெடி ஆர்கனைஸ்டா இருப்பாங்க பொலிட்டிக்கலா. ஸோ நீங்க அதை செய்யாம நாங்க பவருக்கு வந்தோடனே எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா, அது அபத்தமான ஒரு விஷயம். இப்போ இந்த ஊராட்சி தலைவரை பொறுத்தளவில் அவரோட ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அவரு தனியா நின்று ஜெயிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் திமுகவில் போய் சேர்றாரு, அதுக்கப்புறம் தாவேகாவுக்கு வந்திருக்காரு. ஸோ நீங்க யார ஊழல்வாதின்னு சொல்றீங்களோ, எந்த கட்சியை ஊழல் கட்சின்னு சொல்றீங்களோ அந்த கட்சியில இருந்து அவர் இங்க வந்திருக்காரு. ஸோ நேச்சுரலாக நீங்கள் அவர்கிட்ட இருந்து பெரிய தூய அரசியல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அவர் ஏதோ பெரிய பீப்புள்ஸ் மூவ்மெண்ட்ல இருந்து அவர் உருவான ஒரு தலைவர் கிடையாது அவர். ஸோ இங்கே தான் சிக்கல் இருக்கு. இப்போ நல்ல லீடர்ஸை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா ஸ்ட்ராங்கான அரசியல், ஸ்ட்ராங்கான கொள்கை கோட்பாடு, அப்புறம் முக்கியமாக அரசியல் செயல்பாடு வேணும். களத்தில் இறங்கி நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அந்த ப்ராசஸில் நீங்கள் ஈடுபடும் போது நல்ல அரசியல், நல்ல கொள்கை சித்தாந்தம் நல்ல ஆட்களை அட்ராக்ட் பண்ணும். நல்ல ஆட்களை அட்ராக்ட் பண்ணும். நிறைய பேர் வந்து களத்தில் வந்து போராடுவாங்க. அதுல பெஸ்ட் லீடர்ஸ் நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடும் போது தான் யார் சரியா செயல்படுறாங்க, யார்கிட்ட நல்ல கருத்தியல் இருக்கு, யார் நல்ல ஆர்கனைசர், அதெல்லாம் நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும். இங்க எதுவுமே இல்லை. யாரெல்லாம் நல்ல ரசிகர் மன்றத்தில் நல்லா ஆக்டிவா இருந்தாங்களோ அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்கறது, யாரெல்லாம் திமுக அதிமுக இருந்து வந்தாங்களோ வாய்ப்பு கொடுக்கறது. இப்ப பாருங்க, கரூர்ல ஒரு சம்பவம். கரூர் மாவட்டத்தில் தாவேகா நிர்வாகிகள் வந்து 2 பெண்களை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு பாலியல் ரீதியாக சிக்கல் கொடுத்துருக்காங்க. ஆக்சிடென்ட்டும் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா, அவங்களுக்கு ஆக்சிடென்ட்டும் ஆயிருக்கு. இதை நீங்க எப்படி புரிஞ்சுப்பீங்க? இப்போ கரெக்டான ப்ராசஸ் வழியா லீடர்ஸ் உருவாயிருந்தாங்கன்னா இந்த மாதிரியான சில்லறை பொறுக்கிதனெல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. இப்போ ப்ராசஸ் வழியா லீடர்ஸ் உருவாகிறதுக்கு ஒரு காலம் இருக்கு. திமுகவுக்கு நீங்க ஆபீஸ்ல சொன்ன மாதிரி அவங்க 56ல இருந்து ஆரம்பிச்சு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு 19 வருஷம், அதுக்கு முன்னாடி பெரியார் கூட இருந்ததுங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா அங்க ஒரு பொலிட்டிசேஷன் நடக்குது. அதுல இருந்து ப்ராசஸ் ஸோ நடக்குது. அதுக்கப்புறம் அங்கிருந்து வராங்க. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் அது ஒரு ஐடியாலஜிக்கல் பேஸ்டாகவும் இருந்தது. பட் இங்கே வந்து அதற்கான காலகட்டமே இல்லை. கட்சி 2 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சார். அந்த 2 வருஷத்துக்குள்ள அவர் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எதுவும் பெருசாக இல்லை. இது மாதிரி மக்களை கிளர்ச்சியடை செய்வது மாதிரியான ஐடியாலஜிக்கல் வார்ஸும் இல்லை. சப்போஸ் இன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்திருந்தா கூட நீங்கள் சொல்கிற ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது மேபி. பட் இப்போ ஆளுங்கட்சி ஆயிடுச்சு. ஆளுங்கட்சி ஆனதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ்லாம் எதிர்கட்சி செய்யணும் இல்லையா? ஆளுங்கட்சி நிர்வாகம் தான். இனி எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை, மக்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை சரிப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். அப்போது இந்த ப்ராசஸ் தாவேக்கால இனி இந்த 5 வருஷத்தில் நடக்குமானா இல்லை. அப்போ இவங்க சொல்லக்கூடிய அல்லது செட் பண்ணக்கூடிய இந்த நரேட்டிவ் இருக்குல்ல, நாங்கள் ஊழலுக்கு எதிரான கட்சி, ஊழலை ஒழிச்சிட்டோம், பிளட்ல கலந்த ஊழலை ஒழிச்சோம் விஜய் சொல்றாருல, அது நிகழாதா? அது பொய்யாயிடுமா? அப்போ அதான் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஊழலை ஒழிக்கணும்னா பொலிட்டிக்கல் வில் தேவை. இப்போ தாவேக்காவை பொறுத்தளவில் நாம் பார்த்தளவில் ஆக்ஷன் இருந்தால் 0 தான். அவங்களுக்கு ஒன்றும் பெரிய ஆக்ஷன் செயல்பாடுல அவங்க 0 தான். ஆனால் நரேட்டிவ் செட்டிங்கில் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்காங்க. நரேட்டிவ் செட்டிங் பார்த்தோம்னா பிரில்லியண்டாக அவங்க நரேட்டிவை செட் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு திமுக என்ன பண்ணுறாங்க, தாவேக்கா மேலே பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. குதிரை பேரம் நடக்குது, உண்மையாவே அது வேலிடான ஒரு குற்றச்சாட்டு தான். அதிமுக எம்எல்ஏஸ்லாம் அங்க போய் சேர்றாங்கன்னா சும்மா போய் சேர மாட்டாங்க. சேர்றது சாதாரண விஷயம் கிடையாது. எலெக்ஷன்ல ஜெயிக்கிறாங்கன்னா கோடிக்கணக்கா பணம் செலவழிச்சு ஜெயிக்கிறாங்கன்னா 5 வருஷம் சம்பாதிக்கணும், அதுக்காக தான் ஜெயிக்கிறாங்க. ஆனா கோடிக்கணக்கா செலவழிச்சுக்கிட்டு ஒரே வருஷத்துல பதவியை ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கால போய் சேர்றாங்கன்னா இவங்க எல்லாம் சும்மா போக மாட்டாங்க. சோ அந்த குற்றச்சாட்டுக்கு வலு சேரும் போது டக்குன்னு திமுக பக்கம் திருப்பிட்டாங்க. பாருங்க, ஸ்டாலின் எங்க ஆட்சியை கவுழ்த்துவோன்னு சொல்றாரு, இவங்க எங்களுக்கு எதிராக அந்த மாதிரி வேலைகள் பாக்குறாங்க, எங்க எம்எல்ஏஸை பர்ச்சேஸ் பண்ண முயற்சி பண்றாங்கன்னு. சோ இந்த நரேட்டிவ் செட்டிங் இருக்கு பாருங்க. அவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்கன்னா குயிக்கா ஒரு கவுண்டர் நரேட்டிவ் செட் பண்றாங்க பாருங்க. அந்த டேலண்ட் தாவேக்காவுக்கு இருக்குது. இப்ப மட்டும் இல்ல, எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த டேலண்ட் இருந்தது. கரூர் சம்பவம் நடக்குது, உடனே ஒரு கவுண்டர் நரேட்டிவ் செட் பண்றாங்க. திமுக மீடியாவை ஹேண்டில் பண்ண விதம் வேற. திமுகவை பொறுத்தளவுல பாத்தீங்கன்னா மீடியாவை ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு விஷயமா பார்த்தாங்க. நியூஸ் நிறைய வெளில வராது, நியூஸை கண்ட்ரோல் பண்ணாங்க, எதிர்கட்சிகள் பெருசா குரல் கொடுக்க மாட்டாங்க, கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் பெருசா குரல் கொடுக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி ஒரு குவைட்டான ஒரு சூழலை திமுக மெயின்டைன் பண்ணாங்க. இவங்க அது பண்ணல, இவங்க எக்ஸாக்ட் ஆப்போசிட் பண்றாங்க. மீடியாவை டைனமிக்கா வச்சிருக்காங்க. எல்லாரும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்காங்க, சத்தம் அதிகமா இருக்கு, நாய்ஸ் அதிகமா இருக்கு. நீங்க ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா நான் கவுண்டர் நரேட்டிவ் செட் பண்ணுவேன், நான் உன்னை குவைட் பண்ண மாட்டேன், மீடியாவை பெருசா மீடியா வழியா உங்களோட நியூஸை நான் சப்ரஸ் பண்ண மாட்டேன், ஆனால் அது கவுண்டர் நரேட்டிவ் செட் பண்ணேன். ஸோ மீடியா என்வரன்மெண்ட் ரொம்ப டைனமிக்கா வச்சிருக்காங்க. தைரியமா அவங்களால சொல்ல முடியுது பாருங்க. விஜய் அவர்கள் சொல்ல ஊழல ஒழிச்சிட்டோன்றார்,
ஊழலை எப்படி ஒழிக்க முடியும்? கொஞ்சம் பேசிக்காக கொஞ்சம் கவர்மெண்ட் மிஷினரியை பற்றின புரிதல் இருக்கவங்களுக்கு தெரியும். நம்ம மக்களை பொறுத்தளவில் 80% மக்கள் கவர்மெண்ட் மிஷினரியோட நிறைய நேரம் தொடர்பில் இருக்க மாட்டாங்க. கரெக்ட். ஸோ அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா வீட்டில் உட்காந்துட்டு ஊழலாம் ஒழிஞ்சிருச்சு போல அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் கவர்மெண்ட் மிஷினரியோட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக நிறைய இடங்களில் ஊழல் இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி ஒரு அரசு அதிகாரியை நான் சந்திச்சு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவர் சொல்கிறாரு, அரசு அதிகாரிகளுக்கு மோஸ்ட்லி பார்த்தோம்னா 50,000 1.5 lakhs வரைக்கும் சேலரி. அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அசந்துருவீங்க. கரெக்ட். அப்போ நீங்கள் வந்து அரசியல்வாதிகள்கிட்ட வேணா டெம்பரரியா ஊழல கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஏன்னா இவங்கெல்லாம் ஃப்ரெஷர்ஸ் இப்போ பொலிட்டிக்ஸ்க்குள்ள ஓரளவுக்கு பொலிட்டிக்கல் கரப்ஷனை கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் பியூரோக்ரஸி சம்பந்தப்பட்ட கரப்ஷன் இருக்கு பாருங்க, இன்ஸ்டிடியூஷனல் கரப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்படி நீங்க கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணி அவங்க மேல ரொம்ப ப்ரெஷர் போட்டீங்கன்னா கவர்மெண்ட் மிஷினரி அவங்களுக்கு எதிராக திரும்பிடும். இது அவங்களுக்கும் தெரியும். அது போக இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் புனிதர்கள் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் நான் சொன்ன மாதிரி ஐடியாலஜி சார்ந்து அரசியல் செயல்பாடை மையமா வச்சு ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா அவங்க ப்ராப்பரான பொலிட்டிஷியன்ஸா இருப்பாங்க. ஏன்னா அவன் மக்கள் சக்தியை பயன்படுத்தி பவருக்கு வந்திருப்பான். அப்ப ஹி இஸ் அக்கௌண்டபிள் டு பீப்புள். அவன் தப்பு பண்ணா மக்கள் கேள்வி கேட்பாங்க. ஆனா இங்க அதெல்லாம் எதுவும் இல்லை. இவங்க லீடர்ஸ் யாருன்னு நமக்கு தெரியாது. விஜய் அவர்கள் டாப்ல இருந்து அப்பாயிண்ட் பண்றாரு, விஜய்க்காக எல்லாம் ஓட் போட்டிருக்காங்க. இவங்க இன்னைக்கு பார்த்தோம்னா ஒருத்தனடானா ஒரு ஃபோன் மேல ஒரு நான் மாத்திரையை கிரஷ் பண்ணுன்றாரு, இன்னொருத்தருக்கு அவர் என்ன துறைனே தெரியல, அவர் வேற ஏதோ ஒரு துறையை சொல்றாரு. இப்படிப்பட்ட விஷயம். அப்புறம் ஒரு எம்எல்ஏ பேசுறாரு, அவருக்கு பேசவே தெரியல, பக்கத்துல சொல்லி கொடுக்குறாரு அவருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஃப்ரெஷராக இருக்காங்க, ஒரு ஐடியாலஜி பேஸ்டாக வரல. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க எனிவேஸ் ஒரு பொலிட்டிஷியன் செய்யக்கூடிய கரப்ஷன் நம்ம ஓரளவுக்கு குறைக்க முடியும். டெம்பரரியாக குறைக்க முடியும். பட் இந்த அதிகாரிகள் சைடு, கவர்மெண்ட் சைடு, அஃபிஷியல் சைடு நடக்கக்கூடிய விஷயத்த குறைக்க முடியாது அப்படின்றீங்க. ஆனால் இப்போ இவங்க செட் பண்ணுறாங்கல்ல, இப்போ ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறது பத்திரப்பதிவு ஊழல் வந்து இல்லை, பெரிய அளவில் அதில் தான் பார்ட்டி ஃபண்ட் போயிட்டு இருந்தது, ஃபேமிலி ஃபண்டு போயிட்டு இருந்தது. இன்றைக்கி அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இங்கே நீங்கள் நேராக பழனி மேட்டர் வந்தீங்கன்னா அது பத்திரப்பதிவு துறையில் தான் நடந்திருக்கு. ஒரு ரெஜிஸ்ட்ராரை கொடைக்கானல் கூட்டு வந்திருக்காங்க அன்றைக்கி ஒரு நாளுக்கு. வலுக்கட்டாயமாக அங்கே இருந்த ரெஜிஸ்ட்ராரை தூக்கி லீவ் எடுக்க வச்சுட்டு அவரை கூட்டு வந்து ஒரு 2 கோடி ரூபாய்க்கு 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த 2 கோடி ரூபாய்க்கு 2 பேரில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களே, அவங்களுக்கு 2 கோடி ரூபாய்க்கு அளவு கூட வேல்யூ கிடையாது. அவங்க ரொம்ப சாதாரணமான ஆட்கள். அப்போ இவங்க பின்னணியில் யார் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. இதை எப்படி தாவைக்கா வந்து இதை ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணாலும் நாங்கள் இல்லை அப்படின்னு சொன்னாலும் இதில் எப்படியுமே ஒரு பெரிய காய் நகர்த்துகள் இருக்குது, பின்னணியில் சில பெருமொழிகள் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எனக்கு அப்பட்டமாக புரிஞ்சுக்க முடியுது. பட் என்னன்னா, இப்போவும் செய்தி எப்படி வருதுன்னா, அவங்க சொல்லக்கூடியது இல்லை பத்திரப்பதிவு துறையில் ஒரு தவறு நடந்துருச்சு. இது திமுக ஆட்சியில் நடந்திருந்தா, அதிமுக ஆட்சியில் நடந்தால் இது ஒரு மெகா ஊழல் இல்லையா, 100 கோடி ரூபாய் ஊழல். இது தவறு ஆகுது இல்லை, அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்ற இருக்குல்ல, இதை எப்படி பார்க்குறது? இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு வந்து நிர்மல்குமார் அவர்களோட ஸ்பீச் பார்க்கும்போது ரொம்ப அஸ்டானிஷிங்காக இருக்கும். அவர் ரொம்ப கேஷுவலாக பேசும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கேள்வியை எழுப்பினாலும், என்ன குற்றச்சாட்டை முன்வைத்தாலும், என்ன தவறை பாயிண்ட் பண்ணாலும் சிம்பிள் சொல்யூஷன் தான் திமுக. எல்லாத்துக்கும் ஒரே காரணம் வந்து திமுகவும் அதிமுகவும் நிறைய தவறுகள் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் திமுக தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்றதுக்கு நீங்க பவருக்கு வரல. நீங்க இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யறதுக்காக வந்திருக்கீங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் பார்த்தா திமுகன்றதை தாண்டி அவங்களுக்கு வேற எந்த பதிலுமே இல்லாம இருக்கு. நரேட்டிவ் செட்டிங்கு ஒரு லிமிடேஷன் இருக்குங்க. இப்ப திமுக நரேட்டிவ் செட் பண்ணாங்க, பாஜக தான் மிகப்பெரிய எதிரி. அவங்க பாஜகவை எதிர்த்தாங்களோ இல்லையோ, பாஜக எதிரின்னு நிறைய செட் பண்ணாங்க. பாஜகவை நாங்க அட்டாக் பண்றோன்ற மாதிரியும் ஒரு பிம்பத்தை கட்ட முக்கியமான ஸ்ட்ராட்டஜி அது. ஆமா, பெருசா அட்டாக் பண்ணல, பட் அட்டாக் பண்ற மாதிரியான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. அதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப நீங்க இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் ரன் பண்றீங்க, பவர் இல்ல, பவர் கட் நிறைய வருதுன்னா இது அத்தியாவசிய பிரச்சனை. அது நாளைக்கு பவர் இல்லைன்னா நீங்க ரெகுலரா திமுக சொல்லி தப்பிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. மேபி திமுக அப்படி சொல்லலாம், பாஜகன்னு சொல்லி 5 வருஷம் ஓட்டலாம், ஏன்னா டைரக்டா அஃபெக்ட் ஆகாது. பாஜக கிட்ட இருந்து மத்திய அரசு கிட்ட இருந்து வராத ஃபண்ட்ஸால டைரக்டா பாதிப்பு ஏற்படாது. ஆனா எனக்கு பவர் கட் டெய்லி இருக்குன்னா எனக்கு டைரக்டா பாதிப்பு ஏற்படும். எனக்கு ரேஷன் கடையில சிக்கல் இருக்குன்னா எனக்கு டைரக்டா பாதிப்பு ஏற்படும். 10 ரூபா டாஸ்மார்க்ல வாங்குறாங்கன்னா டைரக்டா எனக்கு பாதிப்பு ஏற்படும். ஸோ இதை நீங்க ரொம்ப நாளா திமுகவை சொல்லியே வண்டியை ஓட்டிட்டு இருக்க முடியாது. டெஃபினட்டா ஏதோ ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு சிக்கல் ஏற்படும். ஸோ அதனால அப்புறம் ஊழல் பற்றி நம்ம பேசும்போது நம்ம பெருசாக போய் இந்த இன்ஸ்டிடியூஷனல் கரப்ஷனு இங்கே வாங்குறாங்களா அங்கே வாங்குறாங்களா அதுக்குள்ளெல்லாம் நம்ம மைக்ரோ லெவலில் போக வேண்டாம். இன்னைக்கு தாவேக்கால யாரெல்லாம் லீடர்ஸாக இருக்காங்க, விஜயபாஸ்கர் 2 பேர் வந்திருக்காங்க, அப்புறம் ஆதவர்ஜுனா இருக்காரு. இப்போ ஆதவர்ஜுனா அவர்களோட ஃபேமிலி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கும் ஃபண்ட் பண்ணுறாங்க, பயங்கரமான லெவலில் பெரிய லெவலில் ஃபண்ட் பண்ணுறாங்க.
அப்போ இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஃபண்டிங்லாம் சும்மா பண்ணுவாங்களா? அதே மாதிரி விஜயபாஸ்கர் அவர்கள் இங்கே வந்து சேர்றாருன்னா உங்கள் கட்சிக்கு தலைவர்கள்லாம் தேவைதான், எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் விஜயபாஸ்கர் அவர்கள் தான் உள்ளே வரணுமா? 7 கோடி தமிழர்களில் நல்ல தகுதியான தலைவர்களே இல்லையா? ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் விஜயபாஸ்கர் அவர்களை கொண்டு வரீங்கன்னா அது என்ன லாஜிக்? இப்போ பிடிஆர் எல்லாம் அப்ரோச் பண்ணுறாங்க, அவர் வரமாட்டேங்கிறாரா? அப்படியா? வர்றவங்களும் கூப்பிட்றாங்க. ஸோ அப்போ பாருங்க, கரப்ஷன் இருக்கா இல்லையான்றதை இங்கே கண்டுபிடிக்கணும்னா இங்க இருந்தா பார்க்கணும். அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் இங்க வராங்கன்னா ஏன் வராங்க? அங்க இருக்கக்கூடிய எக்ஸ் மினிஸ்டர்ஸ் இங்க வராங்கன்னா ஏன் வராங்க? ஆதவர்ஜுனா அவர்கள் இங்க வராருன்னா ஏன் வராரு? செங்கோட்டையன் அவர்கள் இங்க வராருன்னா ஏன் வராரு? அப்படிதான் நம்ம கரப்ஷன் இருக்கா இல்லையான்றதை நம்ம பார்க்கணும். இந்த மாதிரியான ஆட்கள் இருந்தாலே நீங்க கண்ணை மூடிட்டு கான்ஃபிடண்டா சொல்லலாம் பயங்கரமான கரப்ஷன் அடியில இருக்கு. ஏன்னா சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தா தான் இவங்க எல்லாம் வருவாங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு நோக்கி இவங்க எல்லாம் போக மாட்டாங்க. ஸோ அதனால சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனால தான் வராங்க. ஸோ எதுக்கு நான் சொல்றேன்னா, நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இந்த ஆஃபீஸ்ல கரப்ஷன் இருக்கா, அந்த துறையில கரப்ஷன் இருக்கு, அதெல்லாம் பார்க்க வேண்டாம். இவங்கெல்லாம் வந்தாங்கனாலே கரப்ஷன் இருக்குன்னு நம்ம கம்ஃபர்டபுளா நம்ம சொல்லிடலாம். இப்போ தாவேக்காவுக்கு நல்லா தெரியும், விஜயபாஸ்கர் அவர்களை உள்ள கொண்டு வந்தா கண்டிப்பா சிக்கல் வரும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நாகர்கோயில்ல கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு. ஆமா, அவர் பேர் எனக்கு ஏதோ ஒரு சபரிவர்மன் அப்படின்ற ஒரு நபரை கொண்டிருக்காங்க. 19 இடத்துல அடி. அவர் பண்ண தப்பு என்னன்னா, குட்கா வித்திருக்காரு அவரோட கடையில். குட்கா விற்கிறது ஒன்றும் அவ்வளோ தப்பு, ஆனால் ஒருத்தர் அடிச்சு கொள்றது தவறு கிடையாது. அதை பண்றீங்க. ஆனா விஜயபாஸ்கர் உள்ள தூக்கி வச்சிருக்கீங்க, கட்சியில் வச்சிருக்கீங்க. உங்களுக்கு அது மட்டும் இல்ல, இன்னொரு ஊர்ல இவங்க கட்சி நிர்வாகி ஒருத்தரே குட்கா வித்திருக்கிறாரு. அவரை ஸ்டேஷன் பில் கொடுத்துருக்காங்க அவருக்கு. ஆமா. சோ உங்களுக்கு 4 பாக்கெட் குட்கா விற்கிறது பெரிய தவறா தெரியுது. ஆனா விஜயபாஸ்கர் அவர்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்றும் தவறுலாம் தெரியல. அப்ப இதை நம்ம எப்படி பாக்குறது? ஸோ அதனால கரப்ஷனை நம்ம இப்படி தான் பார்க்கணும். அந்த 4 பாக்கெட் குட்கா வித்தவனை அரெஸ்ட் பண்றது இருக்குல்ல, அதை பார்த்தோன்னே கரப்ஷன் நினைச்சவே கூடாது. இங்க மேல பார்க்கணும். மேல பார்த்தா தான் கரப்ஷன் இருக்கா இல்லையான்றது தெரியும். அப்புறம் இன்னொரு இதையும் நான் சொல்றேன். இப்ப இவங்க எலெக்ஷனை ஹேண்டில் பண்ற விதம் இருக்குல்ல, ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்தோம்னா தாவேக்கா நரேட்டிவ் செட் பண்றது, ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சு மேனேஜ் பண்றது, இவங்க எலெக்ஷன் அணுகிற விதமே இப்படிதான் இருந்தது. ஒரு நீட்டான தூய கட்சி இப்படி டீல் பண்ணாதுங்க. நான் இராச்சலின் அவரோட புக்கை படிச்சிருக்கேன். அதில் அழகா சொல்லியிருப்பாரு, நாங்கள் அந்த காலத்தில் எலெக்ஷன்ஸ்லாம் கண்டெஸ்ட் பண்ணும்போது 5000 ரூபாய்க்குள்ள எங்களுக்கு செலவாகும். ஒன்றுமே இல்லை, காலையில் கரெக்டாக 9 மணிக்கு எல்லாம் தொண்டர்கள்லாம் வருவாங்க, தோழர்கள்லாம் வருவாங்க, போஸ்டர் எடுத்து என் காரில் வைப்பாங்க, எல்லாரும் டீ குடிப்பாங்க, எல்லாரும் சேர்ந்து நாங்கள் பிரச்சாரம் பண்ணுவோம், போஸ்டர்ஸ் ஓட்டுவோம், மத்தியானம் வருவோம், சாப்பிடுவோம், சாயங்காலம் அதே மாதிரி போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் டீ கொடுப்போம், எல்லாம் போவாங்க. இவ்வளோதான் எங்களுக்கு செலவு. மொத்தம் 5000 ரூபாய்க்குள்ள தான் எங்களுக்கு செலவு இருக்கும். ஸோ நீங்கள் தூய அரசியல் பண்ணக்கூடியவராக இருந்தால் நீங்கள் இப்படி தான் எலெக்ஷனை ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸ்ட்ராட்டஜி டீமுக்கு கோடிக்கணக்காக செலவழிச்சிட்டு இருக்க மாட்டீங்க, நரேட்டிவ் செட் பண்ணுறது கோடிக்கணக்காக செலவழிச்சிட்டு இருக்க மாட்டீங்க, மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறது கோடிக்கணக்காக செலவழிக்க மாட்டீங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறாங்கனாலே இவங்க பவர் கேம் தான் ஆடுறாங்க. இவங்க தூய அரசியல் பண்ணல, மாற்றத்துக்கான அரசியல் பண்ணல. இவங்கனால எதையும் மாற்ற முடியாது. உங்களுக்கு ஒன்று மாற்றணும்னா நீங்க மக்களை ஆர்கனைஸ் பண்ணணும். மக்களை ஆர்கனைஸ் பண்ணாம சிஸ்டம்ல நீங்க சேஞ்ச் கொண்டு வர முடியாது. அதான் நான் சொல்றது, நம்ம தமிழ் மக்களுக்கு பிரச்சனை என்னன்னா, விஜய் அண்ணா வந்தா மாத்திடுவார், இவர் வந்தா மாத்திடுவார், அண்ணாமலை வந்தா மாத்திடுவார். அப்படிமா நடக்காது. ஒரு இண்டிவிஜுவலால சொசைட்டியை மாற்ற முடியாது. நீங்க ஒன்னு சேர்ந்து மக்கள் சக்தியை பயன்படுத்தி உங்களை அவங்க லீட் பண்ணலாம், அப்பதான் மாற்ற முடியும். ஸோ அன்பார்ச்சுனேட்லி யாரோ ஒருத்தவங்க பண்ணிடுவாங்க நம்பிட்டு இருக்காங்க அவங்க. இது 91 to 96 ஜெயலலிதா ஆட்சியில் மிகப்பெரிய குற்றச்சாட்டே ஊழல் தான் இல்லையா? அவருக்கு அந்த முறை ஆட்சி கவிழ்ந்ததற்கும், தட் மீன்ஸ் திரும்ப வராமல் போனதற்கும், அவங்க கடைசி அத்தியாயம் முடிவதற்கும் அது அந்த வருஷத்தோட ஊழல், அந்த ஆட்சியோட ஊழல் காரணமாக இருந்தது. 96 எலெக்ஷனில் அவங்களே தோக்குறாங்க. எனக்கு நிஜமாகவே இந்த பழனி கோயில் இஷ்யூஸை பார்க்கும்போது வந்தது இப்படி ஒன்று நடக்குது இல்லை, எனக்கு நேராக 91 to 96 போயிட்டேன். அந்த டைம் அவங்க கிட்ட அந்த டைம் அவங்க பண்ணக்கூடிய ஊழல்களில் ஒரு பெரிய அனுபவமின்மை தெரிஞ்சது நமக்கே தெரியும் இல்லை? ரொம்ப அப்பட்டமாக தெரிகிற மாதிரி சில ஊழல்கள்லாம் பண்ணிட்டாங்கன்னு கூட சொல்லிக்கலாம். இப்போ நமக்கு நல்லா தெரியும், இப்போ திமுகவில் ஊழலை நடக்கலைன்னா நடந்திருக்கும், ப்ரூவ் பண்ண முடியலைங்கிறதா ஒன்று இருக்குல்ல. ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசினா அனுபவமின்மையிலே இவங்க மாட்டிப்பாங்களோ இந்த ஊழல் மாதிரி விஷயங்கள்னு எனக்கு தோணுது. கரெக்ட், அது ஒரு பாயிண்ட் தான். இப்போ நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நாட்டில் உள்ள வந்திருக்காங்க, ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ மினிஸ்டர்ஸோட பிஏஸ்லாம் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அவங்க புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் முன்னுக்கு கொண்டு வருவாங்க. பாருங்க இந்தந்த வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு, இந்த ஏரியாவில் இப்படி பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயப்படுவாங்க, அப்புறம் போக போக மெதுவாங்க கை வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் ப்ளே பண்ணுற பொலிட்டிக்ஸ் மணி பொலிட்டிக்ஸ். உங்கள் கூட இன்றைக்கி ஒரு 10 பேர் வராங்கன்னா 10 பேருக்கும் நீங்கள் செலவழிக்கணும். சும்மா யாருமே வரமாட்டாங்க. எனக்கு தெரியும், இப்போ உங்களுக்கு நீங்களும் பார்த்துருப்பீங்க, இப்போ மினிஸ்டர்ஸ்லாம் பார்த்தோன்னா இந்த திருமண காலகட்டங்கள்லாம் ஒரு 20-30 கல்யாணத்துக்கு போவாங்க ஒரே நாளில். ஒரு நாள் போகிறாங்கன்னா 5 லட்ச ரூபா செலவழிப்பாங்க ஈஸியாக.
தொகுதி வாரியா அந்த நட்சத்திர அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி செலவு அதிகமாகும், ஆட்கள் அதிகமாகும், கூட இருக்கவங்க சாப்பாடு செலவு, ஐயோ பெரிய செலவு. உங்க பின்னாடி ஒரு 15 கார் 20 கார் வருதுன்னா நீங்க செலவழிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க செலவழிக்காம பாக்கெட்டை கெட்டியா பிடிச்சிக்கிட்டீங்கன்னா கூட்டம் கம்மியாகிட்டே இருக்கும். கரெக்ட். ஸோ உங்க பின்னாடி நிறைய கூட்டம் இருக்குன்னா நிறைய செலவழிக்கிறீங்கன்னு அர்த்தம். எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா நீங்க காசு செலவழிக்கணும், ஓட்டு வேணும்னா காசு செலவழிக்கணும், நரேட்டிவ் செட் பண்றதுக்கு நீங்க காசு செலவழிக்கணும், மீடியால நியூஸ் வர வைக்கிறதுக்கு காசு செலவழிக்கணும், இன்டர்வியூஸுக்கு காசு செலவழிக்கணும், எல்லாத்துக்கும் காசு. அப்ப இப்ப உட்கார்ந்துருக்கக்கூடிய அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு தெரியும், நாளைக்கு நான் அரசியல்ல நிக்கணும்னா இந்த கேமை நான் ஆடணும், செலவழிக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? சம்பாதிக்கணும். சம்பாதிக்காம செலவு பண்ண முடியாது. 1 லட்ச ரூபாய் சம்பளம் வச்சு இதெல்லாம் பண்ண முடியாது, சம்பளத்தை வச்சு. ஸோ அப்ப அவங்க சம்பாதிக்கணும், இல்லைன்னா திருடணும். அதுக்கான வேலைகளை அவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால இந்த பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அனுபவமின்மையில மாட்டவும் செய்வாங்க கண்டிப்பா. அப்புறம் அவங்களுக்கு அனுபவமின்மை இருக்கும். இப்போ நான் சொன்னேன்ல டெம்பரரியா கரப்ஷன் கம்மியா இருக்குன்னு, அதுக்கான காரணம் என்னன்னா இன்னும் சிஸ்டமை பத்தின ஃபுல் புரிதல் இருக்காது. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லுவாரு, காங்கிரஸ் இந்தியன் கவர்மெண்ட்டை யூஸ் பண்ண மாதிரி பிஜேபியால யூஸ் பண்ண முடியல, காங்கிரஸுக்கு இன்னும் கவர்மெண்ட் மிஷினரியை பெட்டரா யூஸ் பண்ண தெரியும்னாரு. நான் சொல்றது கரப்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. அவங்களுக்கு இந்த சிஸ்டமை இன்னும் மேனிபுலேட் பண்ண தெரியும், ஏன்னா அவங்க தான் உருவாக்குனது, அவங்க இதை இன்னும் பெட்டரா மேனிபுலேட் பண்ணுவாங்க. பிஜேபிக்கு கடைசி வரைக்கும் அந்த புரிதல் ஏற்படல, அந்த சிஸ்டமை எப்படி கரெக்டா மேனிபுலேட் பண்ணுன்றதுல இப்படி கிடையாது அப்படின்னு. அது இங்கேயும் அப்ளை ஆகும். இவங்க ரொம்ப ஃப்ரெஷர்ஸ். இவங்க நீங்க சொன்ன ஏடிஎம்கே எக்ஸாம்பிள் கூட இங்க கரெக்டா இருக்கும். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காலகட்டத்தில் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டார்ட் அங்கே கிடைக்குது 91ல. இவங்க அதை விட இன்னும் ஏடிஎம்கே கூட இன்ஸ்டிடியூஷனலா அவங்க பழைய அமைப்பு தான், லீடர்ஷிப் தான் சேஞ்ச் ஆகுது. 90s பிகினிங்ல லீடர்ஷிப் தான் சேஞ்ச் ஆகுது. இங்க இன்ஸ்டிடியூஷனே புதுசு. இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஆனா மிகப்பெரிய வாய்ப்புகள் இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு இப்ப கிடைச்சிருக்கு, இந்த பார்ட்டிக்கு இப்ப கிடைச்சிருக்கு. கனவுலையும் நினைச்சு பார்க்க முடியாத வாய்ப்புகள்லாம் கிடைச்சிருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் அந்த கரூர் சம்பவத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா, அந்த நிர்வாகி வந்து ஏதோ பெண்களுக்கு பிரச்சனையை கொடுக்குறாரு. ஏடிஎம்கே டிஎம்கே மற்ற கட்சி ஆட்கள்லாம் கரப்டா இருப்பாங்க, எப்படி கான்ட்ராக்டை வாங்கலாம், எங்க பணத்தை அடிக்கலாம்லாம் யோசிப்பாங்க. இந்த மாதிரியான விஷயத்த பண்ண மாட்டாங்க. பிக் பாக்கெட் அடிக்கிற வேலை பார்க்க மாட்டாங்க, இந்த மாதிரி வேலைலாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் எது எது பண்ணா சிக்கல் வரும்ன்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த நபர் சம்பந்தப்பட்ட நபர் தவறு பண்ணி மக்கள்கிட்ட அடி வாங்கியிருக்காரு, இந்த மாதிரியான காரியத்தில் இறங்க மாட்டாங்க. ஸோ அதனால இதுதான் இவங்களை பிரிச்சு காட்டுறது. ஒண்ணு இவங்க கிளீன் கிடையாது, ரெண்டாவது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோன்ற புரிதலும் இல்லை. அதிகாரம் கையில வந்துருச்சுன்னா என்ன தவற செய்யணும் என்ன தவற செய்யக்கூடாதுங்கிற ஒரு புரிதல் வேணும். அதிகாரம் கையில வந்துச்சுன்னா என்ன வேணா பண்ணுவேன், ஒரு பொண்ணை போய் யூடிசி பண்ணுவாங்கலாம், இங்க வேலைக்கு ஆகாதுங்கிறது புரிதல் கூட இல்லைன்னு. கரெக்ட். போக போக நிறைய பிரச்சனைகள் இது கிரியேட் பண்ணதான் செய்யும். இது நான் பார்த்த அளவில் அமைச்சர்கள்ட்ட இருந்து எம்எல்ஏஸ்ட்ட இருந்து கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வரைக்கும் எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்குது. தாவேக்கால ஊழல் எல்லாம் ஒழிக்க முடியாது, அது அப்படிதான். ஊழலை ஒழிக்கணும்னா அதாங்க சிம்பிள்ங்க, நம்ம பொலிட்டிசைஸ் ஆகுங்க. கரெக்ட் கரெக்ட். பொலிட்டிசைஸ் ஆகி பொலிட்டிக்கல் சேஞ்ச் ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் அது பை ப்ராடக்டா ஊழல். யாராச்சும் காசு கேட்டா எங்கிட்ட வந்து சொல்லுங்க விஜய் சொல்றதுனால ஊழல் ஓடியாது. அதுவே தப்பான பார்வை, அதுவே ரொம்ப ரொம்ப தப்பான பார்வை. காசு யாராவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க. காசு ஏன் கேட்கறாங்க? கவர்மெண்ட் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு, கேட்க கூடாது, நீங்க கண்ட்ரோல் பண்ணும். அதை விட்டுட்டு காசு கேட்பாங்க, கேட்டா நீ கொடுக்காதன்னு சொன்னா நீங்க எதுக்கு இருக்கீங்க? சோ இதுவே ரொம்ப தவறான ஒரு ஆர்கியூமெண்ட். சிஎம் அதை பேசக்கூடாது. சிஎம் என்ன சொல்லணும்னா கரப்ஷனை ஃபுல்லா கிரஷ் பண்ணிடுவேன் நான், இருக்காதுன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு காசு கேட்டீங்கன்னா அவ்வளவு நீங்க இருக்க மாட்டீங்கன்னு சொல்லணும். அப்ப நீங்க கேட்பீங்களா? அதுவே தப்பு இல்லை, கேட்க கூடாது இல்ல. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சோ இப்ப ஏதோ நான் சொல்றேன்னா, இப்ப டாஸ்மார்க் எடுத்துக்கிறோமே, 10 ரூபாய் கேட்கறாங்க, எல்லாராலையும் போய் சண்டை போட முடியாது, கிளம்புங்கன்றுவாங்க. ஸோ அப்போ அதை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணுன்னா அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி இப்போ தவறாக நிறைய டாஸ்மார்க் பார்த்தோம்னா ரிமூவ் பண்ணாமல் வச்சிருக்காங்கலாம் அவர் சொல்றாரு. நீங்க புகார் கொடுங்க, சப்போர்ட்டுக்கு வேணா எங்களையும் கூப்பிடுங்கன்றாரு அவர். அது கரெக்டான அப்ரோச் அது. அப்ப நான் பொலிட்டிக்கலா உள்ள போய் இறங்கி சண்டை போடணும். நீங்க உங்க வேலையை சரியா செஞ்சா அதை நான் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைல்ல. இதில் நம்ம பேசிட்டு இருக்கும்போதே இந்த கஸ்டோடியல் டெத் பற்றி பேசணும். விஜய் எலெக்ஷன் முன்னாடி தீவிரமாக கையில் எடுத்த ஒரு விஷயத்தில் இந்த கஸ்டோடியல் டெத்து ஒன்று நம்ம ஈசிஆரில் போராட்டம்லாம் பண்ணார், ஞாபகம் இருக்கும் நினைக்கிறவங்களுக்கு. இந்த ஆட்சிக்கு வந்து 60 நாளில் கிட்டத்தட்ட 4 கஸ்டோடியல் டெத் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் அது நிறைய நடந்திருக்கு. எஸ்பெஷலி இந்த ஏரியாவை பேசும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம திமுக ஆட்சியில் நிறைய கஸ்டோடியல் டெத் நடந்தப்போ கூட அதிமுக ஆட்சி நடந்திருக்குன்னு அவங்க சொன்னாங்க, அதோட கம்மியாக இருக்குன்னாங்க. கம்மியானா மட்டும் டெத்துலேயே ஆகிடாது. இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து 60 நாளில் இங்கே 4 நடந்திருக்கு அப்படின்னா 5 வருஷம் முடியுமா எத்தனை வருங்கிறத யோசிக்க முடியுது நம்மளால். அப்போ அந்த ஏரியாவில் சேஞ்சே பண்ண முடியாதா இவங்களால? அது எஸ்பெஷலி இந்த கஸ்டோடியல் டெத்தை மட்டுமே கேட்குறேன்.
போலீஸ் துறை நிர்வாகம் வந்து செய்யக்கூடிய இந்த எளிய மக்கள் மீது பண்ணக்கூடிய அந்த விஷயம் இருக்குல்ல, ரொம்ப கிளியரா சொன்னா ஒரு தாவேக நிர்வாகியே ஸ்டேஷனே பெயில் கொடுத்து அனுப்புறாரு. ஒரு அதே குற்றம் தான் 2 பேரும். ஆமா, அதே குற்றம் தான். பாவம் ஒரு கடை வச்சிருக்கவர், அதை தவறு தான் அது. அவரை கொலை பண்ற அளவுக்கு போறது, அந்த ஊழல்ல மாட்டிக்கிட்டு இருக்கவரை கட்சியிலே சேர்க்கறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்மளால புரிஞ்சுக்க முடியும். பட் என்ன சொல்றேன்னா, இந்த பர்டிகுலர் ஏரியாவை சரி பண்ணவே முடியாது. அந்த கஸ்டோடி டெத், காவல்துறை நிர்வாகத்தோட இந்த அத்துமீறலை சரி பண்ணவே முடியாது. இப்போ கஸ்டோடியல் டெத் இருக்குல்ல, அதை ஒரு இஷ்யூவா நம்ம இவ்வளோ பேசுறோம்ல, அதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா அதிமுக பீரியட்ல ஒரு நல்ல அவேர்னஸ் ஏற்படுத்தப்படுது. அதிமுக பீரியட்ல மீடியா கஸ்டோடியல் டெத் ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்து பேசுறாங்க. பெனிக்ஸ் ஜெயராஜ் இஷ்யூ எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்து பேசுறாங்க. எல்லா மீடியாவும் அதிமுக அரசு மேல பெரிய அழுத்தத்தை போடுறாங்க. அதுக்கப்புறம் திமுக ஆட்சியில் பார்த்தோம்னா ஒரு 60% கம்மியாயிருச்சு. அதே கஸ்டோடியல் நடக்குது, 60% கம்மியாயிருச்சு. அதுக்கு எதிராக பேசுறது கம்மியாகுது. இப்போ தாவேக ஆட்சியில் பார்த்தோன்னா பேசுறதே இல்லை. ஸோ தாவேக்காவோட ஆட்சி என்னன்னா மீடியாவை நல்லா கண்ட்ரோல் பண்றாங்க. அவங்களோட வெற்றி என்னன்னா மீடியாவை நல்லா எஃபெக்டிவா கண்ட்ரோல் பண்றாங்க. எனக்கு அது என்ன தோணுதுன்னா, மீடியாவை கண்ட்ரோல் பண்றது ஒரு வகை, மீடியாவை ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ஆவாங்க தெரியுமா? கரெக்ட். அதுவும் இதுல இந்த ஆட்சியில் நடக்கிறதா நான் பார்க்குறேன். இருக்கு கரெக்ட் இல்லை, இது உண்மைதான் அது. ஏன்னா இப்போ மீடியா ஹவுசஸ் முன்னாடி மாதிரி இண்டிபெண்டா செயல்பட முடியாது. இப்போ எக்கனாமிக்ஸ் வந்து ரொம்ப மாறிடுச்சு. முன்னாடி பிரிண்ட் மீடியா மட்டும் இருந்தது, அதுக்கப்புறம் இவங்க வந்தாங்க, டிவிஸ் வந்தாங்க. இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தா சோஷியல் மீடியா ஸ்ட்ராங்காக எமர்ஜ் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ மீடியாவுக்குன்னு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்கல்ல பெரிய பெரிய நிறுவனங்கள், அதில் 100 ரூபாயில் ஒரு 50 ரூபா சோஷியல் மீடியாவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டை சார்ந்து இன்னைக்கு டிவி சேனல்ஸும் பேப்பர்ஸும் இல்லை. ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்றைக்கி பாருங்கள், முன்னாடிலாம் எனக்குலாம் ஞாபகம் இருக்குது, நான் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ்லாம் படிக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார் ப்ளஸில் நியூஸ் போடுவாங்க, இங்கிலீஷ் நியூஸ் போடுவாங்க. அதுக்கப்புறம் NDTVயில் போட ஆரம்பித்தாங்க. சீரியஸான ரிப்போர்ட்டிங் பண்ணுவாங்க. காஷ்மீருக்கு போய் சீரியஸான ஸ்டோரிஸ்லாம் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஒன்றுமே கிடையாது. ஒரு 8 பேர் ஒரு ஸ்டுடியோவில் உட்காந்துக்கிறது, கச்சா முச்சான்னு கத்துறது, அவ்வளோதான் இன்னைக்கு. அந்த மாதிரியான எக்ஸ்பென்சிவான ஸ்டோரிஸ் பண்ணல. என்னால் ஞாபகம் இருக்குது, NDTVயில் இன்டர்நேஷனல் இஷ்யூஸ்லாம் கவர் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவாங்க. ஒரு ஷோக்கு ஒரு ½ hour ஷோ பண்ணுவாங்க. சோனியா சிங் பண்ணுவாங்க நினைக்கிறேன், சின்ன பொண்ணா இருப்பாங்க அந்த பழைய ஷோவில். இன்னைக்கு அதெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ அது காரணம் என்னன்னா, இவங்களுக்கு ஃபண்ட்ஸ் கிடையாது. முன்னாடி மாதிரி மார்க்கெட்டிங்கில் அட்வர்டைஸ்மெண்ட் ரெவன்யூ நிறையா வரும் முன்னாடி. இன்னைக்கு அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ என்ன பண்றாங்க, அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி சீப்பான ஒரு மாடலை கிரியேட் பண்றாங்க. எதுக்கு வியூஸ் அதிகமாக அதை பண்ணிடுறது. ஆமா, சும்மா ஸ்டுடியோக்குள்ள உட்காந்து கத்துறது ஒன்றும் செலவே கிடையாது. அப்புறம் ஒரு மைக் எடுத்துக்கிட்டு ஸ்டுடியோலேயே ஒரு கார்னர்ல நின்னுக்கிறது, கார்னர்ல நின்று ஏதாவது ரிப்போர்ட்டிங் பண்றது. ஸ்டுடியோக்குள்ள நின்று என்ன ரிப்போர்ட்டிங் அது? ஸோ இந்த மாதிரியான வேலைகள் ஏன் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த சூழல்ல ஒரு டிவி சேனலும் ஒரு பிரிண்ட் ஊடகமும் இருக்கும்போது கவர்மெண்ட்டை போய் எங்க சேலஞ்ச் பண்றது? கரெக்ட். இப்ப பாருங்க, அந்த இப்ப விஜய் அவர்கள் பேசுறாரு, பேசும்போது அந்த மீட்டிங்கில் ஊடகங்களை அலோவ் பண்ணல. ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணுறாங்க, பாஸ்லாம் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வெளியேற்றிடுறாங்க. ஊடகங்கள் ரெஸ்பாண்டே பண்ணல. ஏன் ஊடகங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணல? ஊடகங்களுக்கு தெரியும், சரி இந்த கவரேஜ் நம்மளால் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, அடுத்தது விஜய் அவர்கள் உள்ளே வருவார், வெளியில் போவார், கார்லேயே கொஞ்ச நேரம் போவார், அதெல்லாம் ஃபாலோ பண்ணி எடுப்போம். ஒரு 2 hours அதை லைவ் போட்டு விடுவோம். அதான் பண்ணுறாங்க, மியூசிக் போட்டு 2 hours லைவ் போடுறாங்க. அதுக்கு பயங்கரமான டிஆர்பி கிடைக்குது. ஸோ இப்போ தாவேகா சைடில் எப்படி பார்க்குறாங்க, நீங்கள் எங்களுக்கு தேவையில்லை, உங்களை எங்கனால சோஷியல் மீடியா வச்சு ரிப்ளேஸ் பண்ணிட முடியும், ஆனா உங்களுக்கு நாங்க தேவை. அந்த அப்படி இது பண்ண எடுத்துட்டு போறோம். அதனால நாங்க சொல்றதை நீங்க கேட்கணும், நீங்க சொல்றதை நான் கேட்க முடியாது. அப்புறம் இன்னைக்கு அந்த ஸ்ட்ராங்கான எக்ஸ்போஸ் பண்ற விஷயங்கள்லாம் இருக்கும்ல, பெரிய பெரிய ஸ்கேம் எக்ஸ்போஸ் பண்றது, அதெல்லாம் இன்னைக்கு கிடையாது. முன்னாடி அப்படி கிடையாது. முன்னாடி எப்படின்னா, பிரிண்ட் வந்து லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. ஒரு 2 months ஒர்க் பண்ணுங்க, அந்த துறையில் ஏதோ ஒரு தவறு நடக்குது, அதை நீங்கள் கண்டுபிடிச்சு எக்ஸ்போஸ் பண்ணுங்க, ஒரு 2 months அதை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு பிரிண்ட்ல ஒரு நாளைக்கு 2 கட்டுரை எழுத சொல்லுவாங்க. கரெக்ட். ஆமா, அதுவும் வெப்சைட்லாம் போனோம்னா ஒரு நாளைக்கு 6 கட்டுரை எழுத சொல்லுவாங்க. அது டார்கெட்டே ஒரு நாளைக்கு 8 கட்டுரை மேக்ஸிமம். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ குவாலிட்டியான பீஸ்லாம் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணவே முடியாது. ஸோ அப்போ நான் சொல்கிற மாதிரி டெகல்கா ஸ்டைலில் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னா, டெகல்கா அதை தான் பண்ணாங்க. நல்லா ஸ்ட்ராங்கான சில இஷ்யூஸை கரெக்டாக எடுக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய ஊழல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுறது. அதை பண்ணதுக்கு ரெவன்யூ மாடல் வேணும்ல. அந்த ரெவன்யூ மாடல் பிரேக் ஆயிடுச்சு. இதை என்னாலையும் பண்ண முடியாது, உங்களாலையும் பண்ண முடியாது. இப்போ நமக்கு டெய்லி கண்டென்ட் போடணுன்ற கட்டாயத்தில் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த சூழலும் இருக்குல்ல, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு என்வாரன்மெண்ட் இப்போ கிரியேட் ஆகிருக்கு பாருங்க. இந்த என்வாரன்மெண்ட் தாவேக்காவுக்கு ரொம்ப வசதியான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கு.
ஸோ அதனால அவங்களுக்கு மீடியாவை டிக்டேட் பண்ண முடியுது, மீடியாவை ஈஸியாக கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வர முடியுது. அதுபோக தாவேகா கிட்ட ஒரு பெரிய ஒரு ஆர்மி ஆஃப் யங் சோஷியல் மீடியா வாரியர்ஸ் இருக்காங்க, பெரிய ஒரு ஆர்மி இருக்காங்க. அதை ஆல்ரெடி ட்ரெயின்ட். ஆமா, டிஃபால்ட்டா. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அவங்க நரேட்டிவ் செட் பண்ணா போதும். ஒரு சதி நடக்குது, நம்ம ஆட்சியை கவிழ்த்து ஒரு சதி பண்றாங்க, அது ஒரு கவுண்டர் நரேட்டிவ். அந்த நரேட்டிவ் செட் பண்ணியாச்சுன்னா அந்த நரேட்டிவ் எடுத்துட்டு போற வேலையை இவங்க பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் 2016க்கு அப்புறம் என்டிக்கு அதை பண்ணிட்டு இருந்தாங்க நல்லா. அவங்க கிட்ட ஸ்ட்ராங்கான சோஷியல் மீடியா வாரியர்ஸ் இருந்தாங்க. இவங்களுக்கு அதை விட ஸ்ட்ராங்கான ஒரு சோஷியல் மீடியா வாரியர் குரூப் இருக்காங்க. ஸோ நரேட்டிவை எஃபெக்டிவா மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறாங்க. ஸோ அதனால மீடியா பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல இருக்காங்க. சென்சிட்டிவான சில நியூஸ்லாம் வராம மட்டும் ஸ்டாப் பண்றாங்க. ஸோ இந்த கஸ்டோடியல் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரந்தாமன் திமுகவோட முன்னாள் எம்எல்ஏ கூட பேசும்போது, போன வாட்டி நீங்க இந்த எவ்வளவு இஷ்யூஸ் பேசுங்க, எத்தனை பேர் போனீங்க, எவ்வளவு பேசுங்க, இன்னைக்கு இதை பேச நியூஸா கூட அது வரல, டிபேட்டா கூட மாறலன்னு கேட்கிறாரு. எனக்கு என்னன்னா, சோஷியல் மீடியாவில் நம்ம வந்த புதுசில், யூடியூப் சேனல்ஸ் வந்த புதுசில் நம்ம ஒரு விஷயம் நம்மளே பேசுவோம். மெயின் சேனல்ஸ்லாம் கை வைக்காத இடத்தெல்லாம் நம்ம கை வைக்கிறோம், நம்ம அந்த இஷ்யூவை பேசுவோம், அதுக்கு ஒரு 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 தீர்வு கிடைக்குதுங்கிற மாதிரி வந்தோம். இன்னைக்கு நான் பார்க்கக்கூடியது டிஜிட்டல் சேனல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா, விஜய் வந்தார், அரிசியை கொட்டினார், ஒரு மணி கூட கீழே சிந்தாமல் கொட்டினார்னு ஒரு அம்மா பேசுகிறாங்க, நியூஸ் வருது. வியூஸுக்கு பின்னாடி போகிறது ஃபைன், ரெவன்யூன்னு ஒன்று இருக்குது. பட் அட் த சேம் டைம் அது ஒரு 50-50 பேலன்ஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு நகரணும் இல்லையா? சீரியஸான இஷ்யூஸ் வரும்போது அதையும் அட்ரஸ் பண்ணக்கூடிய இடத்த நோக்கி நகரணும். எனக்கு என்ன தோணுதுன்னா, பிரச்சனை இருக்குது. இப்போ ஒரு தலைமை ஆசிரியர் வந்து விஜயோட லைவை போட்டாங்க தெரியுமா ஸ்கூலில். மீடியா ஓனர்ஸே விஜய் ரசிகர்களாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகணும்னு இருக்குல்ல. விஜயில் ட்ரெயின் பண்ண வேணாம், இவங்ககிட்ட போயிட்டு விஜய் வந்து இவங்களை மேனிபுலேட் பண்ண வேணாம், இல்லை காசு கொடுக்க வேணாம், எதுவும் பண்ண வேணாம். டிஃபால்ட்டாக இவங்க அந்த ரசிக முறையில் இருக்கிறது கூட ஒரு ரீசனோன்னு எனக்கு தோணுது. எல்லாருக்கும் இல்லை. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பவர்ல இருக்கும்போது எல்லாருமே காலில் விழுந்தாங்க, எல்லாருமே எப்படி குனிஞ்சு வணக்கம் போடுறது. அது ஒரு கல்ச்சரா ஏன் செட் ஆச்சுன்னா, அதை தலைமை விரும்புது. தலைமை அந்த கல்ச்சரை விரும்புச்சுன்னா அப்ப எல்லாருமே அதை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதே தான் இங்கேயும். விஜய் அவர்களை செலிப்ரேட் பண்றது, விஜய் அவர்களை குளோரிஃபை பண்றது, விஜய் அவர்களோட மாசை செலிப்ரேட் பண்றது, அதை ஒரு கல்ச்சரா மேல இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸே பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு ஆபீஸுக்கு போனா விஜய் அவர்களோட போட்டோ இல்லைன்றதான் பிரச்சனையா படுது. லைலாமணி போய் அங்க போட்டோவை கும்பிடுறாரு, சாமி போட்டோ இல்ல சார், அவர் சிஎம். அந்த போட்டோவை போய் நீங்க கும்பிட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. சிஎம் கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் நீங்க டெஃபினட்டா கொடுங்க, ஆனா இந்த வேலையை நீங்க பண்ண அவசியமே இல்லை. ஸோ நீங்க தவறான முன்னுதாரணத்தை செட் பண்றீங்க. அப்ப நேச்சுரலா என்ன ஆகும்னா ஒரு கல்ட் வொர்ஷிப்பை கிரியேட் பண்றாங்க. அப்ப கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, ரைட் இதுதான் புது கல்ச்சர் போல. இந்த நாட்சிஸ் பீரியட் எல்லாருமே ஹைலைட்ல பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இது ஒரு புது கல்ச்சர் போல. அப்ப எல்லாருமே நம்ம இதை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, மீடியா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா செய்யாத வேலையை நம்மள மாதிரி யூடியூபால செய்யவே முடியாது. கரெக்ட். நமக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, நமக்கு ரிப்போர்ட்டர்ஸ் கிடையாது, நமக்கு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கிடைக்காது, நமக்கு அந்த பிரைமரி சோர்ஸ்ல நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. நம்ம சும்மா ஒரு ஆஃபீஸில் உட்காந்துருப்போம் ஏசியில். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வேணும்னா உங்களுக்கு கிரவுண்டோட கனெக்ஷன் வேணும், உங்களுக்கு ரிப்போர்ட்டர்ஸ் வேணும், உங்களுக்கு நிறைய சோர்சஸ் வேணும். பெரிய இன்ஸ்டிடியூஷனுக்கு தான் நிறைய சோர்சஸ் இருக்கும், அதிகாரிகள் கனெக்ட் ஆகிருப்பாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட், அப்புறம் மற்ற பியூரோக்ரஸி எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லா இடத்துல இருந்து நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அதை போடுறதுக்கான தைரியம் இருக்கான்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு இன்னைக்கு இல்லை. இந்த நெட்வொர்க்லாம் நமக்கு கிடையாது. அதனால தான் நான் சொல்றேன், என்னைக்குமே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை நம்மள மாதிரியான யூடியூப்ஸ்னால ஓவர்டேக் பண்ண முடியாது, ரிப்ளேஸும் பண்ண முடியாது. இன்னொன்று நமக்கு இன்னொரு பயம் இருக்கு, எனி டைம் அரெஸ்ட் கூட ஆகலாம். அது ஒண்ணு. நம்ம இண்டிவிஜுவல்ஸ் தான். ஆமா. சோ இன்ஸ்டிடியூஷனல் பேக்கப் நமக்கு கிடையாது. பெரிய ஒரு டிவிக்கோ ஒரு பெரிய பேப்பருக்கோ இன்ஸ்டிடியூஷனல் பேக்கப் இருக்கு. கோயங்காவுக்கு அது இருந்தது. அர்ணப் கோசாமி தூக்குனாங்கல்ல இப்ப பாம்பேல, அவருக்கு இன்ஸ்டிடியூஷனல் பேக்கப் இருக்கு, நமக்கு அதுவும் கிடையாது. சோ ஒன்னு இன்ஸ்டிடியூஷனல் பேக்கப் கிடையாது. ஒரு பெரிய பிரச்சனையை கையில எடுத்தாலும் அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண முடியாது நம்மளால. ரெண்டாவது, ஒரு எங்கேயும் இல்லாத ஒரு நியூஸை கரெக்டாக நம்ம கை கொண்டு வர அந்த கெப்பாசிட்டி நமக்கு கிடையாது, அதுக்கான சோர்ஸும் கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாருமே பார்த்தோம்னா ஒரு 4, 5, 10, 15 பீப்புள் ஒர்க் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ் தான். இதுக்குள்ள இருந்துகிட்டு நீங்க எக்ஸ்க்ளூசிவா நியூஸ் எல்லாம் பிரேக் பண்ண முடியாது, கஷ்டம். ஓகே. எப்படி எனிவேஸ் இந்த குளம் கலங்கித்தான் தெளியும் சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி, நல்ல வார்த்தை. ஆமா, அது மாதிரி பார்ப்போம். கலங்கிட்டு இருக்கு, தெளியும், அது ஓகே. ஆனா எப்படி தெளியுங்கிற ஒண்ணுக்கு நல்ல தெளிவா இல்ல, அது சம்டைம் தெளிஞ்சா கூட சேர் ஓடணும்னு ஒன்று இருக்கு. இன்னொன்னு சொல்லுவாங்க, இட் கெட்ஸ் worse before it gets better. ஆமா ஆமா, பெட்டரா இருக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் மோசமாகும். ஆமா ஆமா ஆமா, பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது வரைக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.